ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளோட ஃபேஸில் இருக்க ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிலருக்கு நோஸ் மேலெலாம் ஃப்ளேக்கி ஸ்கின் இருக்கும், அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா லிப்ஸுக்கு கீழே நம்மளோட சின்லையும் நிறைய பேருக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சிலருக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்க்ரப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்க்ரப் நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் வந்து ஜென்ரலாகவே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்பாலியேட் பண்ணும், டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கின் டோனை ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பொருள் பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன். ஜென்ரலாகவே விட்டமின் சி அதில் அதிக அளவில் இருக்குது. அதில் இருக்க சிட்ரஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்க டேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். நம்மளோட டேனாக இருக்க ஸ்கின் எல்லாமே நார்மல் ஆனாலே ஸ்கின் டோன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈவனாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்புக்காக இருந்தாலும் சரி, ஃபேஸ்க்காக இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்கின்னோட pH லெவலில் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னோட pH லெவல் பேலன்ஸ்டாக இருந்தாலே மோஸ்ட்லி இந்த பிம்பிள்ஸ், ஆக்னி ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோவும் நம்மளுக்கு இந்த ரோஸ் வாட்டர் கொடுக்கும். அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா ஹனி வந்து ஜென்ரலாகவே ஒரு நேச்சுரலான ஒரு மாய்ஸ்சரைசர். நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக, ஸ்மூத்தாக வந்து வச்சுக்கிறதுக்கு ஹனி ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ண போகிற இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக எப்போவுமே யூஸ் பண்ணுற உங்களோட ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, வெறும் ஹோம் ரெமெடிஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸும் ஒரு ஃப்ரெஷ்னஸும் இருக்கும். அதனால நம்ம இதில் ஃபேஸ் வாஷும் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சுகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் லைட்டாக இடித்து எடுத்துக்கிறேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணோம்னா ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகிடும். ஃபேஸ்க்கு ஸ்க்ரப்பாக நம்ம யூஸ் பண்ணுறதால ஓரளவுக்கு ஒன்று பாதியமாக இருந்தால் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இதை வந்து இடித்து எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாக இல்லாத அளவுக்கு, சக்கரை உடையிற அளவுக்கு நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற சுகர் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு பொடி பண்ணிக்கிட்டா போதும், ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இந்த சர்க்கரையை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம தேன் சேர்த்துக்கலாம். ஆர்கானிக் ஹனியாக யூஸ் பண்ணால் இன்னுமே பெட்டராக இருக்கும். என்கிட்ட ஆர்கானிக் ஹனி வந்து தீர்ந்து போச்சு, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் அளவாகவே ஆட் பண்ணுங்கள், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இதில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் இதை கொஞ்சமாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் ஆட் பண்ணிட்டோன்னா அதை லிப்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து உங்களோட லிப்ஸுக்கு தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபேஸ் வாஷ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸ் வாஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் இது கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக நமக்கு இருக்கும். இப்போ இதை நம்மளோட ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா சர்க்குலர் மோஷனில் நல்லா ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக ஸ்கின்னை ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப சாஃப்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்கின் வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் ஆகிற மாதிரி
மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணுறதுல நம்ம டெட் செல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ சாஃப்டாக பொறுமையாக டைம் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அங்கே வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட இது ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ஷாக ஃபேஸை வந்து நீங்கள் துடைக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக நீங்கள் வந்து டச் பண்ணி அந்த ஈரத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸில் நல்லாவே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ டல் ஸ்கின்னாக இருந்தாலும் நல்ல பிரைட் ஆகிடும். இது ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் அப்புறம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிட்டாலே ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ரிசல்ட்ஸை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தவிர வேறு ஏதாவது பற்றி நான் வீடியோ பண்ணணும், இல்லை என்னோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை பர்சனலாக ஏதாவது கேட்கணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.